أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 2 வாரங்களுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அல்லாஹ் நாடியவர்கள் அதை சந்திப்பார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரை மற்ற உம்மத்துகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வருடங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நூஹ் நபி 950 வருடங்கள் வாழ்ந்தாங்க. அதுபோல எல்லாமே 100க்கும் மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்தார்கள். இந்த உம்மத்தை பொறுத்தவரை 60, அதுவே அதிகம், 60 to 70 இதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய வயது 63 மரணிக்கும் போது. அப்ப நமக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்குமான்னு கேட்டா, கிடைப்பதற்கும் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்லும் போது, ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்கள் முன் சென்ற மக்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை நமக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கி இருக்கிறான். இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இந்த நோன்பினுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் பேசும்போது, ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபிஹில் குர்ஆன், இந்த திருமறை குர்ஆன் என்பது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், இது ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே நேர்வழி காட்டக்கூடியது இந்த திருமறை குர்ஆன். ஃபுர்கான், அது நன்மை எது தீமை எது என்பதை, உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து காட்டக்கூடியது இந்த திருமறை குர்ஆன். ஒமன் ஷஹித மின்குமுல் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அந்த மாதத்தை அடைபவர் நோன்பு நோக்க வேண்டும், கட்டாய கடமை. அந்த மாதத்தை அடையக்கூடியவர்கள், அடைபவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அடையாதவர்கள் இருப்பாங்க. திருமறை குர்ஆன் சொல்லுது, அடையக்கூடியவர்கள் இருக்கும்போது அடையாதவர்கள் இருப்பார்கள். அப்ப அடைந்தவர்கள் நோன்பு நோக்க வேண்டும், கட்டாய கடமை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லும் போது, மன்கான மரீதன் அவ்வால சஃபரின், யார் பிரயாணத்திலோ யார் நோயாளியாக இருக்கிறாரோ இத்தத்தின் ஐயாமின் உகர், அவர்கள் அந்த நோன்பை, அந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டு வேறு நாட்களில் கணக்கிட்டு நோன்பை வைத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். இந்த நோன்பை பற்றி சொல்லும் போது நான் சொன்னது போல, இந்த நோன்பில் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களுக்கு நிகரான ஒற்றை நாள் இருக்கிறது. அது கடைசி 10 அந்த ஒற்றைப்படை இரவுகளில் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அந்த ஒற்றை நாள் 1000 மாதத்திற்கு இணையான ஒரு நாள். 83 வருடங்கள் 4 மாதங்கள். அப்ப நாம 30 வருஷம் நம்ம நோன்பு தொடர்ச்சியாக வைத்து இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தோம் என்றால், கிட்டத்தட்ட கணக்கு வச்சு 2400 வருஷத்துக்கு மேல நன்மைகளை அடைந்ததற்கு உண்டான நன்மை நமக்கு கிடைச்சிடும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மாதத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கிறது. அதே மாதிரி இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இந்த நோன்பு என்பது எனக்கு உரியது, இந்த நோன்பு என்னுடையது, எனக்காகத்தான் மக்கள் வைக்கிறாங்க.
பட்டினி கிடக்கிறார்கள், சாதாரண விஷயம் இல்லை எனக்காக. ஆனால் நான் என்ன செய்வோம், ஆனா அஜிசிபிகி, என்னுடைய கையில் நான் கூலி வழங்குவேன். வேற யாருக்கு மலக்குமார்ட்ட கூட கொடுக்க மாட்டேன், என்னுடைய கையில் நான் கூலியை வழங்குவேன். அதே மாதிரி மற்ற மற்ற மாதங்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை காட்டிலும் இந்த நோன்பு காலத்தில் கிட்டத்தட்ட 10 மடங்கு முதல் 700 மடங்கு வரை அல்லாஹ் நன்மையை தரவிருக்கிறான் இந்த நோன்புடைய காலத்தில். அதே மாதிரி மற்ற மற்ற சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் இருந்தாலும் நோன்பாளிகளுக்கு என்று பிரத்யேகமான ஒரு வாசலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நோன்பாளிகள் மட்டும் நுழைய முடியும். அது என்ன வாசல் என்றால் ரையான் என்கிற அந்த வாசல் வழியாக. பல சிறப்புகளை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போறான் நோன்பாளிகளுக்கு என்று பல சிறப்புகள். சரி, இப்ப இந்த நோன்பு வைக்கக்கூடிய நாம நோன்பு நேரத்தில் இறையச்சத்தோடு இருக்கிறோம். வீட்டுல உணவு இருக்கும், குடிக்கக்கூடிய பானங்கள் இருக்கும், கட்டின மனைவி இருப்பாங்க, எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பா இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். இறையச்சம். உணவு இருந்து சாப்பிட்டோம், ஹலாலான உணவு தானே, அந்த நேரத்தில் அந்த நோன்புடைய நேரத்தில் அது ஹராம். குடிக்கக்கூடிய தண்ணி ஹலால் தானே, அந்த நோன்புடைய நேரத்தில் அது ஹராம். கட்டின மனைவி ஹலால், அந்த நோன்புடைய நேரத்தில் அவர்கள் ஹராம் மனைவியை காட்டில். அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்காக இந்த இறையச்சத்தோடு நம்ம வாழ்கிறோம். இப்ப ஏன் இதெல்லாம் சரியா நம்ம வீட்டுல யாருமே இல்லாட்டி கூட நம்ம ஏன் சாப்பிட மாட்டேங்கிறோம்? ஏன்னா அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். இன்னல்லாஹ்கான அலைக்கும் ரக்கீபா, அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கண்காணிக்கக்கூடிய ரப்பு அவன். அதெல்லாம் உள்ளத்துல இருக்கல. அந்த நோன்பு நேரத்தில் இன்னைக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டா அந்த 1 மாதத்துக்கு டிவியை மூடிடுவாங்க. நோன்புடைய காலத்தில் இறையச்சம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா அந்த 1 மாத காலத்துக்கு டிவி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த 1 மாசத்துக்கு இபாதத், ஒன்லி இபாதத். இதுதான் நம்முடைய மார்க்கம் வழிகாட்டியதா? அந்த 1 மாதத்துக்கு முன் டிவி நாடகம் பார்க்காம சினிமா பார்க்காம இருந்துட்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 1 மாத காலத்தில் நோன்பு, அந்த நோன்பு இருக்கக்கூடிய அந்த 1 மாத காலத்தில் இதெல்லாம் கட் பண்ணி விட்டு பின்னால என்ன டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு பெண்கள் இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இப்படிதான் இறையச்சமா? அப்ப நோன்பு மாதத்தில் அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்றால் மீதி உள்ள 11 மாதத்தில் அல்லாஹ் கண்காணிக்க மாட்டானா? அல்லாஹ் நம்மை பார்க்கவில்லையா? நினைச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்லும் போது இந்த இறையச்சம் என்கிற இறையச்சம் என்பது ஒருவனுக்கு மரணம் வரைக்கும் வரணும். இறையச்சம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் மரணம் வரை இருந்தால் தான் அவன் மறுமையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க, மல்லம் ஏதோ கவுல சூரி வல் அமலபிகி, யார் பொய்யான பேச்சுகளையும் யார் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விடவில்லையோ அவர் தன்னுடைய உணவையும் அவர் தன்னுடைய பானத்தையும் விட்டு விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நோன்பை வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுதான் நீ பேசுவியா? கோழிதான் சொல்லுவியா? அவதூறு தான் பேசுவியா? புறந்தான் பேசுவியா என்றால் நீ நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அல்லாஹ். நீ நோன்பு வச்சுக்கிட்டு இதையெல்லாம் செய்வதாக இருந்தால் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பட்டினி தேவை இல்லைங்கிறால, எனக்கு உன்னுடைய பட்டினி தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை பார்க்கிறோம். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அந்த மாதத்தில் மட்டும் இருக்கிறோம், மற்ற மாதத்துல அல்லாஹ் நம்மை கண்காணிக்கவில்லையா? இதுதான் இறையச்சமா? அப்ப அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லும்போது பொய்யான நடவடிக்கைகளில் இன்றைக்கு பொய் என்பது பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு ஆண்களாக இருக்கிறோம். இன்றைக்கு வியாபாரத்தில் சர்வ சாதாரணமாக பொய்யை பேசக்கூடிய நிலையில் இருக்கிறோம். வியாபாரத்தில் அதுவும் அந்த ரமலானுடைய மாதம் வந்தா மட்டும் வியாபாரத்துல என்ன செய்வோம், ரமலான் மாதத்துல அல்லாஹ் பார்க்கிறான், பொய் பேச வேணாம். எப்படி? ரமலானுடைய மாதத்தில் மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் நம்ம அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான். இந்த நேரத்துல பொய் சொல்லாம நாம வியாபாரத்தை செய்வோம்னா மற்ற மாதங்களில் அல்லாஹ் நம்மளை பார்க்கலையா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இன்றைக்கு சுத்தி இந்த இடத்துல கடை வச்சிருக்கிறாங்க. தீங்கு தரக்கூடிய பொருட்கள் விற்கக்கூடாது என்கிறது மார்க்க கட்டளை. இன்றைக்கு தீங்கு தரக்கூடிய பொருட்கள் கடையில வச்சு விற்கல. ஒரு பெட்டி கடையில், ஒரு டீ கடையில் இன்னைக்கு என்ன வியாபாரம் நடக்குது? சிகரெட் வியாபாரம், ஹான்ஸ் வியாபாரம், சர்வ சாதாரணமாக பீடி, சிகரெட், என்னென்ன கெட்ட ஹராமான பொருட்கள் அந்த வியாபாரம் செய்கிறோமே. தீங்கு தரக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது, தீங்கு தரக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுத்து இருக்க சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் கடையை திறந்து வச்சுக்கிட்டு இல்ல இல்ல இவன் எப்படி இந்த கடைக்கு வரான்னா அவன் டீ குடிக்க வரான்,
டீ குடிக்க வரான் எதுக்கு தெரியுமா? சிகரெட் குடிக்கும் போது டீயை குடிச்சிருப்போம், இதுல எனக்கு ரிசல்ட் வருது. இந்த நம்பிக்கை எதுக்குப்பா வரான்? டீ குடிக்க நேரம், சிகரெட் குடிக்கிறதுனால வரான், ஆன்ஸ் வாங்குறதுனால வரான், பான்பிராக் வாங்குறதுனால வந்து டீயை குடிச்சு எனக்கு ரிசல்ட் கிடைக்குது, அதுல பெரிய லாபம்லாம் இல்ல. இப்படியா ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்வது? அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களை படைப்பதற்கு முன்னால், வானங்கள் மற்றும் பூமியை படைப்பதற்கு முன்னால் 50,000 வருடங்களுக்கு முன்னால் வானங்கள் படைக்கப்படவில்லை, பூமி படைக்கப்படவில்லை. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மனித குலத்துக்கான ரிஸ்கை அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டான். எல்லாத்தையும் எழுதிட்டான். எல்லாத்தையும் நமக்கு இவ்வளவுதான் ரிஸ்க், உருண்டு போனாலும் சரி, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இதுதான் நம்ம ரிஸ்க். எழுதப்பட்ட ரிஸ்கை நாம் ஹலாலான முறையில் பெறுகிறோமா அல்லது ஹராமான முறையில் நாம் பெறுகிறோமா? பொய் சொல்லியும் அதான் வரப்போகுது, உண்மை சொல்லியும் அதான் வரப்போகுது. ஏன்? எந்த நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்? அப்ப இது போன்ற வியாபாரங்கள், பொய்யான நடவடிக்கைகள் என்பது, இது போன்ற பொய் என்பது நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடாது. இங்கு வரக்கூடிய பொருட்களை நாம் வியாபாரம் செய்யக்கூடாது. இது அப்படி செய்திருந்தால் இப்போது மாறிக்கும் இன்ஷா அல்லாஹ். மரணம் எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது. அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நாம் நம்முடைய அமல்களை சரி செய்ய வேண்டிய நேர கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதனை நமக்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு இப்ப நாம இருக்கிறோம், இந்த நோன்புடைய பரிபூர்ண நன்மை நமக்கு வேணும். நம்முடைய எண்ணம் என்ன? 83 வருடம் 4 மாதங்களுங்கிறோம், கிட்டத்தட்ட 10 மடங்கு முதல் 700 மடங்கு வரை நன்மைங்கிறோம். இதெல்லாம் எப்படி பெறுவது? அல்லாஹ் சொன்னது போல், தூதருடைய வழிகாட்டல் போல் வாழ்ந்திருந்தால், வாழ்ந்த அமல்களை செய்திருந்தால் நமக்கு கிடைக்கும். இதான உண்மை, யதார்த்தம். என்னன்னு? ஃபஜ்ருடைய நம்முடைய நோன்பு எப்ப ஆரம்பிக்கிறோம்? சகரு கூட உண்டான நேரம். இன்றைக்கு நாம் சில மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பெரும்பான்மை மக்கள் சகருடைய நேரத்தை பாங்கு சொல்லு, ஒரு 5 மணிக்கு பாங்குன்னு வச்சுக்கலேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 5 மணிக்கு பாங்கு என்றால் 4:40 முடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். 4:40 4:30 முடிச்சிருவாங்க. எப்படி? 4:30 முடிச்சு சகர் ஒரு அட்டவணையை போட்டு, எப்பா இதுதான்ப்பா நம்மளுடைய அட்டவணை பாத்துக்கங்க, 4:30 முன்னாடி முடிச்சிருங்க. பாங்கு எத்தனை மணிக்கு? 5, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு நவைத்து சௌமுகத்தில் ஓதி விடுங்க அப்படின்னு. நவைத்து சௌமுக இஸ்லாத்துல இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல. நியத்து என்பது மனதால் என்பதுதான் நியத்து. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன? இந்த சொல்றாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னால. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பாங்கு சொல்வதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நியமித்திருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? பிலாலே நீங்க சகருடைய பாங்க சொல்லுங்க. எப்ப தெரியுமா? அவர் பிலால் பாங்கு சொல்லி அதுக்கு பின்னால் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்வதற்கு இடைப்பட்ட நேரம் எவ்வளவு தெரியுமா? 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம். இன்னைக்கு நீங்க நார்மலா ஓதுனா அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரம் தான் சகருடைய நேரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லும் போது தசகரு, நீங்கள் சகர் செய்யுங்கள், இன்ன ஃபி சகுரி பரக்கா, நீங்கள் சகர் செய்யுங்கள். அந்த சகர் செய்யும் போது அந்த சகருடைய உணவு நம்ம சாப்பிடுறோமே, அது பரக்கத்து இருக்குங்க. 14 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறோமேங்க, 14 மணி நேரம் சாப்பிடல நம்ம, அதோட மத்த நாள்ல இருக்க முடியுமா நம்மளால? 14 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறோம்னா நமக்கு அல்லாத உடம்புல பரக்கத்தை ஏற்படுத்த, இவ்வளவு சாப்பிட்டா பரக்கத்தை ஏற்படுத்துறேங்கிறான். நம்ம கண்கூடாக அனுபவித்து வருகிறோம் ஒவ்வொரு வருஷமும். இது ஒரு பக்கம். சரியா? அப்ப இந்த நமக்கு சொல்லப்பட்ட நேரம் என்ன? கடைசி ஒரு அரை மணி நேரம் தான் சகருடைய நேரமாக. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் அந்த தொடர்ச்சியா வரணும், கடைசியா கூட கொஞ்சமா சாப்பிட்டுக்கணும். அந்த நேரம் தான் சகருடைய நேரம். அந்த நேரத்தை இன்னைக்கு யூஸ் பண்றாங்களா? முடிச்சு நவைத்து சௌமுக இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு சொல்லி முடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. நாளைக்கு நோன்பு வைக்க இன்னைக்கு வைக்கிறாங்க. இது ஒரு இது. சரி, குர்ஆன் என்ன சொல்லுது? நம்முடைய வேதம் என்ன? நமக்கு வழங்கப்பட்ட வேதம் என்ன? திருமறை குர்ஆன் என்ன வழிகாட்டலை தந்திருக்கிறது? 2வது அல் பக்ராவில் 187 போய் பாருங்க. இந்த சகர் உணவு சாப்பிடக்கூடிய நிலையை அல்லாஹ் அழகா பேசுறானே. அல்லாஹ் குலு வஷ்ரபு, நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யதபையன லகுல் ஹைத்துல் அப்யது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அந்த அதிகாலை என்னும் வைகரை என்னும் அந்த வெள்ளை கயிறு இருக்கே, அது ஃபஜ்ருடைய நேரம். கருப்பு கயிறிலிருந்து விலகும் வரை, தெளிவாகும் வரை, கருப்புன இரவு தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள், பாங்கு சொல்லும் வரை. அந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த வக்து வருதுலங்க, அது வரைக்கும் உண்ண சொல்லி திருக்குர்ஆன் நமக்கு வழிகாட்டி இருக்க,
அதை இன்றைக்கு இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்கள். ஒரு பெரும்பான்மை நம்முடைய சமுதாய மக்கள், பெரும்பான்மை மக்கள் இதைத்தான் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுவார், இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன். நீங்கள் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டி பொய் சொல்லக்கூடியவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள். திருமறை குர்ஆன் சொல்றது, ஜெயிக்கவே மாட்டாங்க. எப்படி அதை பின்பற்றுவதா, இல்ல மார்க்கம் வழிகாட்டி இதை பின்பற்றுவதா? நாம் எதை பின்பற்றி நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்? அல்லாஹ் சொன்னதை கேட்டா சொர்க்கம் கிடைக்குமா, இல்ல உலமாக்கள் இவர்கள் சொல்வதை கேட்டா சொர்க்கம் கிடைச்சிருமா? யோசித்து பாருங்கள். சரி, அங்க நோன்பு வச்சாச்சு, தொழுதாச்சு, மகரிப் வந்துருச்சு. மகரிப் நேரம் என்ன? நமக்கு முடியக்கூடிய நோன்பு. அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனே சொல்றான், வாத்திமுஸ்ஸியாம இலல்லைல். என்ன திரும்ப சொல்ற? சும்மா பிறகு நீங்கள் நோன்பு எப்ப திறக்கணும்? அத்திமுஸ்ஸியாம இலல்லைல், இரவு தொடங்கும் வரை நீங்கள் நோன்பை மூடு. இரவு தொடங்கும்னா மகரிபுடைய சன்செட். கூகுள்ல போய் சன்செட்டை போட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் எப்ப மறையுதுன்னு. அது வரை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். தெளிவா இருக்கு. பாங்க மாத்தக்கூடாது. அந்த டைம்ல பாங்கு சொல்லணும். என்ன நமக்கு வழிகாட்டியது அதுதான். பாங்கு இதுதான் மாத்த குறிக்கப்பட்ட கடமை அது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூத்தா. தொழுகை நேரம் என்பது நம்பிக்கை கொண்டவர் மீது குறிக்கப்பட்ட கடமை. அந்த இடத்துல அந்த திறக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு தள்ளி திறக்கிறாங்க. தள்ளி திறந்து பாங்கையை மாற்றக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். எப்படிங்க மாற்ற முடியும்? அல்லாஹ் குறிச்சிட்டான நேரத்தை. நமக்கு சன்செட் தெளிவா இருக்கு. 7 நிமிடம் கழித்து இவர்கள் என்ன செய்யறாங்க? நோன்பை திறக்கிறார்கள். கேட்டா பேணுதல் என்கிறார்கள். பேணுதல் இஸ்லாத்துல இருக்கு. ஆனா எதுக்குள்ள? வரம்புக்குள்ள இருக்கு பேணுதல். வரம்பு மீறி பேணுதல் கிடையாது. வரம்புக்குள் தான் எல்லாமே. இன்னொன்று ரசூலுல்லாஹ் தெளிவா புகாரில வரக்கூடிய 1957 என்கிற அந்த எண்ணில் போய் பாருங்க, அந்த இலக்கத்துல போய் பாருங்க. நோன்பை யாரெல்லாம் விரைவாக திறக்க ஆசைப்படுறாங்க, எதிர்பார்க்கிறார்களோ அந்த விரைவாக திறக்கும் காலம் எல்லாம் இந்த முஸ்லிம் மக்கள் நன்மையில் இருக்கிறார்கள். யார் நன்மையில் இருக்கிறாங்களா? அந்த சன்செட் எப்ப வரும்னு எதிர்பார்த்து நோன்பு திறப்பது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள், அந்த முஸ்லிம் மக்களுக்கு அல்லாஹ் சொல்றார், நன்மையில் இருக்காங்க. நன்மை நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். தள்ளி திறந்தவங்களுக்கு கிடையாது. பேணுதல் என்கிற பேர் இவங்களா வச்சுக்கிட்டதுக்கெல்லாம் கிடையாது. பாங்க தள்ளி போட்டவங்களுக்கு எப்படிங்க வருது? அல்லாஹ்வுடைய எல்லாத்தையும் மாத்தக்கூடிய இவர்களுக்கா? அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்? நீ எந்த நேரம் எதிர்பார், இரவு தொடக்க போத நோன்ப தர சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு தெளிவான திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய போதனைகள் தெளிவாக இருக்கும்போது நாங்கள் அதையெல்லாம் பின்பற்ற மாட்டோம். யோசித்து பாருங்க, எவ்வளவு இவங்க செய்யக்கூடிய செய்திகளை பாருங்க. அடுத்து இன்றைக்கு அதுக்கு என்ன? இரவு தொழுகைன்னு தொழுவோம். தராவின்னு உங்க பேரு, தராவிங்கிற பேரு நம்மகிட்ட இல்ல. தராவிங்கிறதெல்லாம் இல்ல, இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டது. ஸலாத்துல் லைல், கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், இந்த 3 பெயர் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னது. 3 பெயர்கள். இது எல்லாமே ஒரே தொழுகை தான். ஸலாத்துல் லைல், கியாமுல் லைல், எல்லாம் நின்று கியாமுல் லைல் நின்று வணங்குதல். ஸலாத்துல் லைல்னா ஆரம்பத்துல இரவு தொழுகை தொடர்ச்சியா தொழுகிறது. என்ன? தஹஜ்ஜுத்னா தூங்கி எழுந்து விழித்து எழுந்து தொழுகை. இந்த 3 தொழுகை ஒண்ணுதான். நைட்ல தொடர்ந்து தொழுனா தொழுகலாம், இல்ல முழுக்க தொழுதாலும் தொழுகலாம். 4 நாள் 2 இருந்தா பிரிச்சு தொழுவலாம். மொத்தத்துல எல்லா தொழுகையும் என்ன பேரு? ஒளிச்சு எழுந்தா தஹஜ்ஜுத், தொடர்ந்து தொழுதா ஸலாத்துல் லைல், இல்ல கியாமுல் லைல் நின்று வணங்கிக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கியாமுல் லைல். இவ்வளவு தெளிவான மார்க்கத்தில் தராவி என்று ஒன்று கொண்டு வந்து தராவியை தனியா தொழுவாங்களாம், தஹஜ்ஜுத்தை தனியா தொழுவாங்களாம். எப்படி? தராவி தனியா தொழுவாங்களாம், 20 ரக்காயத்தை 23. எங்க இருந்து இந்த மார்க்கம் வந்துச்சு? ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மணி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அபூ சலமா என்ற நபித்தோழர் போய் புகாரில 1147வது செய்தியாக திருமலை, அதாவது புகாரில வருது. இவங்க போய் கேட்க, அபூ சலமா கேட்கிறாங்க, கைஃப கானத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமதான். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை ரமலான் மாதத்தில் அந்த இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்கிறாங்க. இது மத்தவங்களுக்கு புரிய வைக்க அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிருக்கான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமதான வலா ஃபீ கைரிஹி. ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் அலா இஹ்தா அஷ்ரத ரகாத்தன் 11 ரக்காயத்துகளுக்கு மேல் அதிகமாக தொழுததே கிடையாது.
யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்திங்க. ரமலான் காலத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலுமே அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை 11 ரக்காயத்துகளை அதிகப்படுத்தியது இல்லை என்று தெளிவான ஹதீஸ் புகாரில் 1147வது செய்தியாக இருக்கும் போது, இன்றைக்கு இதை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா? ஹதீஸ் மறுக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை யாரு மறுக்கிறா? இந்த ஹதீஸ் மறுக்க யாரு மறுக்கிற? நம்ம மறுக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தெளிவான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தை எங்க தேடி பார்த்தாலும் உமரும் அப்படிதான் செஞ்சாங்க. உமர் காலத்தில் மாற்றப்பட்டு உமர் நமக்கு வழிகாட்டியா? நல்லா யோசிச்சு பாருங்க. உமர் சகாபி, நல்ல சகாபி, அவர் கண்ணியத்திற்குரியவர், அவர் வழிகாட்டி. அவர் பேரை சொல்லி பொய்ய சொல்றாங்க 20 ரக்காயத்து. அவர் கூட மோத்தால வரக்கூடிய 232வது செய்தி மோத்தால அவங்க உபை பின் காபையும் தமீமுத்தாரையும் கூப்பிட்டு, ஏன் மக்கள் தனித்தனியா தொழுகிறாங்க, நீங்கள் இவர்களை ஒருங்கிணைத்து ஒரு ஜமாத்தா ஏற்பாடு பண்ணி 11 ரக்காயத்துகள் தொழலாமே என்றுதான் கட்டளையிட்டு இருக்காங்க. இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் கூட அதை ஏற்க மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். புரியுதா? அப்ப இதையெல்லாம் நம்ம செய்யறாங்க. இந்த இன்னும் ஒரு வாரத்துல பராத்துன்னு ஒண்ணு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ நோன்பு நமக்கு அறிவிச்சிருக்காங்க. எத்தனையோ நோன்பு நமக்கு சொல்லப்பட்ட செய்தி. ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய ஷவ்வால் 6, அந்த மாதத்தில் 6 நோன்பு வைக்கலாம். அரபா நோன்பு ஹஜ் பெருநாளுக்கு முதல் நாள் வைக்கலாம். ஆஷுரா நோன்பு வைக்கலாம். முதல் 9, 10 வைக்கலாம். இல்ல வாரம் எனக்கு வைக்கணும், வாரம் வாரம் திங்கள் வியாழன் வைக்கலாம். இல்ல மாதந்தோடு வைக்கலாம். பிறகு 13, 14, 15 வைக்கலாம். என்ன நோன்பு நம்ம எதிர்பார்க்கிறோம்? இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல இதெல்லாம் எங்களுக்கு பத்தவில்லை. அப்ப மெஹராஜ் நோன்பு என்று வைப்போம். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதா? இல்ல மெஹராஜ் ரஜப் 27 நீங்களா சொல்றீங்களே, எந்த ஆதாரத்தை நம்ம காமிக்க முடியும்? உங்களால காண்பிக்கிறார்களா யாராவது? இதுவரைக்கும் எந்த ரஜபும் தெரியல, 27 இல்லை. ஏன்னா அது சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹ்வும் அறிவிக்கவில்லை, தூதரும் அறிவித்துக் கொடுக்கவில்லை, சகாபாக்கள் அதை பின்பற்றவில்லை. இன்னைக்கு என்ன அடுத்து வராது? கல்லறை திருநாள். ஏன் அப்படின்னா கல்லறை திருநாள் அன்னைக்கு போவாங்க கபர்ஸ்தானுக்கு. அவன் எப்படி கல்லறை அலங்கரிக்கிறானோ அன்னைக்கு நம்ம ஆணுங்க லைட் எல்லாம் போட்டு ஜியாரத், அவங்களுக்கு அப்படி பிரார்த்தனை, யாசீனை ஓதி பிரார்த்தனை செய்வது. யாசீன் தப்பா? அந்த கேள்வி இங்க கிடையாது. இதை செய்ய சொன்னது யார்? அல்லாவா? அல்லாஹ்வுடைய ரசூலா? அங்க போய் அங்க நின்னுகிட்டு முதல்ல மகரில 3 யாசீனை ஓதிடுறது, எல்லாம் முடிச்சிடுறது. அங்க போய் நின்று அவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறோம். இன்னைக்கு போய் செய்யுங்க, இல்ல நாளைக்கு போய் செய்யுங்க, இல்ல அடுத்த நாள் எப்ப வேணாலும் செய்யுங்க, நினைச்சா போய் செய்யுங்க. அது என்ன ஒரு நாள்? பராத்துக்கு நாள் யார் உருவாக்கியது? யார் வழிகாட்டியது? அப்ப இதையெல்லாம் புதுமைகள் உருவாக்குறாங்களே. இப்ப என்ன கேள்வி? அது நோன்பு வைப்பாங்க. அன்னைக்கு நைட்டு பிரார்த்தனைகள், அன்னைக்கு பயான் நடக்கும், அடுத்த நாள் நோன்பு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நாங்க 20 ரக்காய் தொழுகிறோமே இரவுல, நன்மையா கிட்டையா, கூட தொழுத தப்பா? இது ஒரு கேள்வி. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்னால கூட முடியல, போர் செய்த ரசூலுல்லாஹ்னால முடியல, குதிரையில ஜம்ப் பண்ணி என்ன ரசூலுல்லாஹ்னால முடியல, நிறைய ரக்காய் தொழ முடியல, ஆனால் நாங்கள் தொழுது காட்டுகிறோம் 20 ரக்காய் தொழுகிறாங்களே, நாளை மறுமையில் என்ன இழப்பு ஏற்படும் என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில் பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதாவது நோன்பு, இந்த மாதிரி நோன்பு எக்ஸ்ட்ரா வைக்கிறது, தொழுகைகளை எக்ஸ்ட்ரா. இப்ப நஃபிலான வணக்கங்கள் ஒண்ணு இருக்கு. ஃபர்லு அல்லாஹ் சொன்ன கடமை, சுன்னத்து அல்லாஹ் வழிகாட்டிய சுன்னத்து, ரசூல் அவங்க வழிகாட்டி தந்த சுன்னத்து. இதெல்லாம் நமக்கு தெரியும். சுன்னத்தையும் நம்ம மாற்ற முடியாது, ஃபர்லையும் நம்ம மாற்ற முடியாது. இந்த நஃபில் இருக்குல்ல, நஃபிலான வணக்கங்கள் என்பது நம்ம விருப்பத்திற்கு. நான் தொழுகிறேன் என்றால் என்னுடைய விருப்பத்துக்கு, நான் உங்களுக்கு ஆர்டர் போடக்கூடாது. நான் தொழுவலாம், எவ்வளவு வேணாலும் தொழுவலாம், இஷ்டம். நீங்களும் தொழுவலாம், எவ்வளவு வேணா. நீங்க ராத்திரி ஃபுல்லா 8 ரக்காய் தொழுதுகிட்டு நீங்க தொழுதுகிட்டே இருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு தொழுங்க, யாரு கேட்க போறா? அது நஃபிலான வணக்கத்துல போயிடும். ஆனால் நான் தொழுகிறேன் நீங்களும் தொழுகிறேன் என்று கட்டளை போட முடியாது, போட்டால் மார்க்கவும் மாறிடும். புரியுதா? இப்ப எக்ஸ்ட்ரா தொழக்கூடிய மக்கள் எப்படி? இவங்கள நோன்பு சுன்னத்தா நன்மை தானே செய்யறாங்க. மெஹராஜ் நோன்பு நன்மை, சுன்னத்தை ரசூல் ஆக்கிட்டாங்க. பராத்து நோன்பு இந்த 20 ரக்காய் ரசூல் தொழுதா ரசூல்லா வழிகாட்டியதை நினைச்சு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல போய் பாருங்க, 18வது அத்தியாயத்துல போய் பாருங்க, 103ல இருந்து அப்படி வரிசையா படிச்சு பாருங்க. குல் நபி அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், ஹல் நுனப்பியுகும் பில் அக்ஸரீன அமலா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை.
அமல்கள் செய்துவிட்டு அமல்களில் நஷ்டம் அடைந்தோரை பற்றி அறிவிக்கவா என்று நபியை நீ கேளுங்கள். அவங்களை கேட்கிறாங்க. அமல்கள் செய்து நஷ்டம் அடைகிறாங்க. அமல்கள் செய்து நஷ்டம். குர்ஆனுடைய வசனம், என் வார்த்தையை சொல்றதுக்கு நான் வரல. குர்ஆனுடைய வார்த்தை, அல்லதீன தல்ல ஸைஹிம் ஹயாத்தி துன்யா, இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த முயற்சி வீணாகி விட்டது, மூழ்கா போச்சு. இவ்வுலக வாழ்க்கை அவங்க எடுத்தாங்களே, ஒரு முயற்சி எடுத்தாங்களே, எனக்கு நன்மை கிடைக்கணும்னு எடுத்தாங்களே, அதெல்லாம் வீணா போச்சு. அவர்கள் நினைக்கிறார்கள், எண்ணிக்கொள்கிறார்கள். அன்னகும் யுஹ்சினூன சுன்ஆ, அவர்கள் எண்ணுகிறார்கள், நாங்கள் நற்காரியங்கள் தானே செய்கிறோம், நாங்கள் நல்லறங்கள் தானே செய்கிறோம் என்று அவர்கள் கேட்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நாங்க நோன்பு கூட வச்சுக்கிறோம், நாங்க எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க எல்லாம் சேர்ந்து நோன்பு வைக்கிறோம். யார் கட்டளை இட்டது? இப்படி ஒரு வழிகாட்டல் யார் தந்தது? கஷ்டப்படக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய குனூத்தை நாசிலாக வழிகாட்டி இருக்காங்க. நீங்களா நோன்பு வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கல. நமக்கு இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உரியது. இல்லாஹி தீனுல் காலிஸ், மார்க்கம் அல்லாஹ்வுடையது. இந்த மார்க்கத்திற்கு நாம் தவறாக ஒன்றை புதுமையாக கொண்டு வந்தால் அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். விடுவானா அல்லாஹ்? அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்க நற்காரியங்கள் தானே செய்கிறோம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவாங்க, அவர்களுடைய நல் அறங்கள் அழிந்து விட்டன. இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? கெட்ட அந்த மெகராஜ் அழிஞ்சு போச்சு, கெட்ட ஒரு 20 ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழுகை அழிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? அதை சொல்லல அல்லாஹ். ஒரு சட்டி பாலை காய்ச்சுங்க, அதுல ஒரு பள்ளி விழுந்துருச்சு, அதை அப்படியே தூக்கி ஊத்துவோமா, இல்ல கொஞ்சம் குடிப்போமா? நம்ம அப்படியே கழுத்து என்ன செய்வோம்? அழிஞ்சு போச்சு, எல்லாம் வீணா போச்சு. அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லறங்கள் என்பது தெரியுமா? நாம கஷ்டப்பட்டு வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்சோமே, வருஷத்துக்கு ஒரு மாசம், அது நல்லறங்கள். காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு தொழுதோமே, அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்து, அது நல்லறங்கள். 5 தொழுகை நல்லறங்கள். ஜக்காத் அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து, அது நல்லறங்கள். ஹஜ் அல்லாஹ்வுடைய நல்லறங்கள். இந்த நல்லறங்கள் அந்த கெட்டறங்களை செய்த காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழிச்சு தேங்குறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ جَزَاؤُهُمْ جَهَنَّمْ بِمَا كَفَرُوا وَاتَّخَذُوا آيَاتِي وَرُسُلِي هُزُوًا. இவர்கள் என்னை மறுத்ததற்கும், என்ன மறுத்துட்டான், நான் சொன்னதுக்கு மாற்றமா நடக்கிறான், என்னை மறுத்ததற்கும் எனது வசனங்களையும் எனது தூதர் அனுப்பினப்பா, எனது தூதரையும் கேலியாக ஆக்கியதற்கு இவர்களுக்கு தண்டனை எது தெரியுமா? ذَلِكَ جَزَاؤُهُمْ جَهَنَّمْ, அவர்களுக்கு தண்டனை நரகம்தான் தண்டனை. நினைச்சு பாருங்க என்ன அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. இவ்வளவு தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறோம், எவ்வளவு தெளிவான மார்க்கம் பாருங்க நமக்கு. அதில் சொல்லிவிட்டு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நீங்க சூரா முல்க்ல போய் பாருங்க, இதெல்லாம் செவிதாழ்த்தி கேட்காமல் மனோ இச்சையை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்த அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்க நரகத்தை அவங்க புலம்புவாங்க. லவ் குன்னா நஸ்மஉ அவ நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸைர். இவர்கள் சொன்னதை செவி மடுத்து கேட்டிருந்தாலோ, நாங்கள் சிந்தித்து விளங்கி இருந்தாலோ, நாங்கள் நரகவாசிகள் ஒருவராக ஆகியிருக்க மாட்டோமே என்று புலம்பக்கூடிய நிலை நாளை மறுமையில் ஏற்படும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் படம் பிடித்து காட்டுகிறான் என்பதை உணர்ந்து, இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ரமலானை பரிபூர்ண நன்மை நாம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார், தூதர் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதன்படி நம்முடைய அமல்களை செய்து அந்த அமல்கள் மூலம் சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக மாறுவோம். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.